Hi students, today we are going to see the topic transformer. Okay, so this is very important topic in chapter 4. So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் பார்க்க போறோம். ஓகே, ஒரு பிரின்சிபல் என்னன்னு பார்க்க போறோம். So டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் எங்க பார்த்திருக்கோம்? எதுக்கு இது யூஸ் பண்றேன்னா so கரண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். ஒரு பிளேஸ்ல இருந்து பர்టిక్యులர் பிளேஸ்க்கு. ஓகே, so டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி இருக்குன்னா ஒரு காயில் இருக்கு. ஓகேவா? so அந்த காயிலை சுத்தி என்ன இருக்குன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கோர். ஓகேவா? சோ நம்ம என்ன சொல்றோம்னா டிரான்ஸ்ஃபார்மர் கோர். என்னது டிரான்ஸ்ஃபார்மர் கோர். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு க்ளோஸ்ட் விண்ட் காயில் இருக்கு. ஓகேவா? சோ க்ளோஸ்ட் விண்ட் காயில் இருக்கு. இது வந்து என்ன சொல்றோம் பிரைமரி காயில். பிரைமரி காயில். சோ அதே மாதிரி இந்த சைடு என்ன இருக்குன்னா செகண்டரி காயில் இருக்கு. இது செகண்டரி காயில். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து இத ப்ரொடியூஸ் பண்ண போற கரண்ட் என்னன்னா இந்த ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் வந்து IP அப்படினு சொல்றோம். P மீன்ஸ் பிரைமரி. சோ ஃபர்ஸ்ட் பிரைமரி காயில்ல ப்ரொடியூஸ் பண்ற கரண்ட் வந்து IP. இதுல இருக்கிற நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து என்ன சொல்றோம்னா NP. Okay, so IP is the current, NP is the number of turns in primary coil. Next வந்து என்ன சொல்றேன்னா அதே மாதிரி இங்க சோ இங்க இருக்கிற கரண்ட் என்ன சொல்றோம் IS. இது என்னது செகண்டரி காயில்ல ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட். அதே மாதிரி NS அப்படின்றது number of turns in secondary coil. Next இதுல இருக்கிற வோல்டேஜ் என்ன? சோ வோல்டேஜ் வந்து நம்ம small v p அப்படினு சொல்லுவோம். இங்க என்ன சொல்றோம்னா small v p. Yes. Okay, P is nothing but primary coil. S means secondary coil. Okay, so இதான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனா கொடுத்திருப்பாங்க. சோ இந்த கோர் வந்து எப்படி இருக்குன்னா this is the silicon steel. Okay, இந்த கோர் எதுனா silicon steel. Okay, so எதுல இருக்குன்னா silicon steel. It is a good conducting for magnetic materials. Okay, இது என்ன சொல்றோம் silicon steel. சோ இது ஓவராலா வந்து என்ன இருக்குன்னா சேம்பர்ல பிளேஸ் பண்ணிருப்பாங்க. என்ன பர்பஸ்க்காகனா கூலிங் பர்பஸ்க்காகவும் அப்புறம் சம் இன்சுலேஷன்காகவும் வந்து இது ஒரு பிளேஸ்ல பிளேஸ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம என்ன சொல்றோம்னா it is a stationary device. ஓகேவா? it is a stationary device. இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பிளேஸ்ல வந்து இருக்கும். சோ எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லாம ஒரு ஸ்டேஷனரியா டிவைஸ்ல இருக்கு. ஓகேவா? சோ இதுதான் இந்த டயகிராம். சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பிரின்சிபல் என்ன? ஓகேவா? இந்த பிரின்சிபல் என்னன்னா மியூச்சுவல் இண்டக்ஷன். மியூச்சுவல் இண்டக்ஷன். ஓகேவா? சோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இந்த பிரின்சிபல் பேஸ் பண்ணி ஆக்ட் ஆகுதுன்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படிங்கற கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் ஆக்ட் ஆகுது. சோ நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் மியூச்சுவல் இண்டக்ஷன்னா என்னன்னு. எதுல வந்து கோஆக்சியல் சாலினாய்ட்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஒரு காயில் இருக்கு. ஓகே, இந்த காயில் வந்து நம்ம சம் அமௌண்ட் ஆஃப் ஒரு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் AC கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றோம். சோ இங்க என்ன ஆகுதுன்னா இந்த காயில்ல வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? சோ இதுல வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இங்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து லிங்க் ஆகும். தென் ஃபைனலா வந்து இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம வந்து டீடைலா பார்த்திருப்போம் இந்த லெசன்ல. சோ நெக்ஸ்ட் வந்து நெய்பரிங் காயில் வந்து நம்ம இன்னொரு ஒரு க்ளோஸ்ட் காயில் வந்து நம்ம கன்சிடர் பண்றோம். ஓகே, சோ இதுல இருக்கிற இன்டியூஸ்ட் EMF என்ன ஆகும்னா இதுலயும் சேமா ப்ரொடியூஸ் ஆகும் அப்படினு பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ ஒரு காயில்ல நம்ம வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணா அது நெய்பரிங் காயில்லயும் அந்த கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து என்னவனா இன்டியூஸ்ட் EMF அப்படினு சொல்றோம். அதே சேம் கான்செப்ட் இந்த பிரைமரி காயில்ல வந்து நம்ம கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றோம். ஓகேவா? சோ அதே காயில் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த வேல வந்து இங்கேயும் வந்து இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, சோ நம்ம அதுதான் இப்ப டீடைலா பார்க்க போறோம். அதுதான் இதோட பிரின்சிபல் மியூச்சுவல் இண்டக்ஷன். சோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா வொர்க்கிங். ஓகேவா? சோ வொர்க்கிங் என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கான்செப்ட்னா பிரைமரி காயில்ல வந்து நம்ம சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். ஓகேவா? சோர்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். அப்போ வந்து அங்க என்ன இருக்குன்னா VP. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி காயில் VP is equal to நம்ம இங்க ப்ரொடியூஸ் பண்ணனும் என்ன வரும்னா இங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் ஆகும்னு பாத்துறோம். ஓகேவா? நம்ம என்ன சொல்றோம் இன்டியூஸ்ட் EMF EP. சோ பிரைமரி காயில்ல ஓகே இது எப்சிலான் P EP ன்னு சொல்றோம். சோ இது வந்து எப்படி இருக்குன்னா ஆப்போசிட்ல இருக்கு.
ஓகே நமக்கு எப்பவுமே தெரியும் இந்த induced EMF எப்படி இருக்குன்னா always opposing the cause of the current. ஓகே சோ அந்த கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு எது ரீசனா இருந்துச்சோ அதை வந்து அப்போஸ் பண்ணும். அதனால வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த நெகட்டிவ் சிம்பல் வந்து இண்டிகேட் பண்ணிருக்கோம். சோ Vp is equal to EP. சோ நெக்ஸ்ட் நமக்கு இந்த எப்சிலான் P யோட வேல்யூ நமக்கு தெரியும். அதாவது என்னது அது induced EMF. சோ நம்மளோட ஃபார்முலா என்ன சொல்லி is equal to minus number of turns d pi b by dt. Okay, so இதெல்லாம் மியூச்சுவல் இண்டக்ஷன் அந்த induced EMF ஓட ஃபார்முலா number of turns into magnetic field. Okay, அப்ப இது நம்ம எப்படி எழுதலாம், Vp is equal to minus n d pi b by dt. so நம்ம இங்க என்ன டர்ன்ஸ் பார்க்கறோம், np number of turns in primary coil. Okay, so this is equation number 1. okay வா. so next நம்ம என்ன பார்க்க போறோம்னா secondary coil. okay, secondary coil எப்படி இருக்கு, செகண்டரி காயிலும் சேம் தான். சோ இங்க என்ன கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றோமோ அது என்ன ஆகுதுன்னா இங்க ப்ரொடியூஸ் ஆகுது. சோ அத என்ன பண்ணலாம், Vs. ஓகே இது என்ன பண்ணலாம், induced EMF in s ல வருது. ஓகே சோ Vs is equal to minus Ps னு போட்டுருக்கோம். சோ இது என்ன பண்ணலாம்னா Vs equal to minus ns d pi b by dt அப்படி எழுதலாமா. சோ this is equation number 2. ஓகே ரெண்டுமே சேம் தான். சோ நம்ம இங்க என்ன induced EMF நம்ம கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றோமோ அதே தான் இங்க அவுட்புட்டா நமக்கு என்ன இருக்குன்னா கிடைச்சிருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈக்குவேஷன் நம்பர் 2 divided by ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே சோ ஈக்குவேஷன் நம்பர் 2 divided by ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம என்ன பண்ண போறோம், டிவைட் பண்ண போறோம். சோ அப்ப என்ன வருதுன்னா Vs by Vp. ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு, மைனஸ் ns divided by minus np, இங்க என்ன இருக்கு d pi b by dt divided by d pi b by dt. ஓகேவா. சோ இங்க இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடுது. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. சோ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குன்னா Vs by Vp equal to ns by np. ஓகே சோ அத நம்ம என்ன சொல்றோம்னா equal to k. k is nothing but the constant value. ஓகேவா, ட்ரான்ஸ்ஃபர் ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். ஓகே k is the constant value transfer ratio. ஓகேவா, இது வரையும் பார்த்திருக்கோம். சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா this is the ideal transformer. ஓகேவா. சோ ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம என்ன சொல்றோம், input power equal to output power. ஓகேவா. so this is ideal transformer. சோ ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன சொல்லிருக்கோம், input power equal to output power. ஓகேவா. சோ நமக்கு இன்புட் பவர் என்னென்ன இருக்குன்னா Vi அப்புறம் I Vp into Ip இருக்கு. ஓகே சோ எப்சிலான் P Ip இது வந்து இன்புட் பவர், நம்ம இன்புட்டா கொடுக்கிற வேல்யூ. நெக்ஸ்ட் அவுட்புட் பவர் என்ன இருக்கு, அதே மாதிரி வந்து Vs Is, பிரைமரி காயில் செகண்டரி காயில் ரெண்டுமே சேமா இருக்கு. ஓகேவா. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஈக்குவேஷன் கூட நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஓகே சோ நம்ம எப்படி எழுத போறோம்னா இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து Vs by Vp இதே ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிருக்கேன் ஈக்குவல் டு இது எப்படி எழுதுறோம் Ip by Is னு எழுதிருக்கோம் இந்த ஈக்குவேஷன். சோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம இது கூட கம்பேர் பண்ண போறோம். ஓகே சோ இந்த Vp the Vs by Vp நீங்க எழுதிருக்கோம் இந்த ஈக்குவேஷன் கீழ எடுத்துட்டு வந்திருக்கோம் அவ்வளவுதான். ஓகேவா. சோ நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணா எப்படி வரும், ஓகேவா. சோ அது எப்படி இருக்குன்னா Vs by Vp equal to ns by np equal to Ip by Is equal to k. ஓகே சோ இதுல என்ன இருக்குன்னா Ip by Is இருக்கு. சோ Ip and Is is nothing but it is the current. ஓகேவா, current produced in the primary coil and secondary coil தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் Ip and Is அப்படினு சொல்லிருக்கோம். சோ நெக்ஸ்ட் வந்து இதோட எஃபிஷியன்சி என்னன்னு எழுத போறோம் நம்ம, இதோட ஆம்ப்ளிட்யூட். ஓகே சோ the amplitude என்ன இருக்குன்னா இது வந்து நம்ம எப்படி எழுத போறோம் இப்போ Vs by Vp ஓகேவா equal to ns by np equal to Ip by Is equal to k.
ஓகேவா இந்த ஈக்குவேஷன் வந்து எழுதிருக்கோம் ஃபைனலா இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஸோ நம்ம இதுல என்ன பார்க்க போறோம்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஓகேவா ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து என்ன ஃபர்ஸ்ட் கான்செப்ட்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் நம்ம அதை என்னன்னு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை என்ன பண்ண முடியும் இது வந்து ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன சொல்றேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து வோல்டேஜ் வந்து நம்ம என்ன பண்றோம் லோ வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்றோம் ஓகேவா லோ வோல்டேஜ் நம்ம கொடுத்தோம்னா என்ன ஆகுதுன்னா வந்து ஹை வோல்டேஜா கன்வெர்ட் ஆகும் அது என்ன சொல்றோம் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன சொல்றோம் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன இருக்குன்னா நம்ம இப்போ வந்து லோ ஹை வோல்டேஜ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அது வந்து லோ வோல்டேஜா கன்வெர்ட் ஆகுது அதுதான் என்ன சொல்றோம் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் ஸோ டிரான்ஸ்ஃபர் பண்ணுது லோ வோல்டேஜை வந்து ஹை வோல்டேஜா கன்வெர்ட் பண்றது வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் ஹை வோல்டேஜை வந்து லோ வோல்டேஜா கன்வெர்ட் பண்றது என்ன சொல்றோம் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் ஓகே ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் வந்து நம்ம இந்த ஸ்டெப் அப் என்னன்னா ஸ்டெப் டவுன் என்னன்னு வச்சு நம்ம கிளியரா பண்ண போறோம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேல இருக்க டேர்ம் மட்டும் எடுத்துப்போம் ஓகே ஸோ இது வந்து ஒரு ஈஸியான இன்ட் தான் இது v first number of terms ல எழுதுவோம் first ns greater than np ஓகேவா சோ ns greater than np next one என்ன இருக்கு vs greater than vp ஓகே சோ next என்ன இருக்குன்னா ip greater than is ஓகே சோ இத என்ன சொல்றேன்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் ஓகேவா சோ இது என்ன போட்டுருக்கோம் இங்க வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் செகண்டரி காயில்ல வந்து அதிகமா இருக்கு பிரைமரி காயில் விட இங்க அதே மாதிரி வந்து வோல்ட் வந்து எப்படி இருக்குன்னா செகண்டரி காயில்ல அதிகமா இருக்கு அப்போ வந்து கரண்ட் எப்படி இருக்குன்னா பிரைமரி காயில்ல வந்து கம்மியா இருக்கு ஓகேவா சோ IP greater than IS இப்போ எப்படி இருக்குன்னா இங்க வந்து வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா the corresponding current வந்து டிக்ரீஸ் ஆகும் ஓகே இங்க தான் செகண்டரி வந்து இன்க்ரீஸா இருக்கு பட் இங்க வந்து செகண்டரி வந்து லெஸரா இருக்கு ஓகே வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா corresponding current வந்து டிக்ரீஸ் ஆகுறது தான் என்ன சொல்றோம் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் ஓகே சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் என்னன்னு பார்க்க போறோம் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் ஓகேவா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ல என்ன இருக்குன்னா அதே மாதிரி வந்து நம்ம கீழ இருக்கிற கான்செப்ட் எடுத்துப்போம் ஓகே கீழ இருக்கிறது மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்ல வந்து மேல இருக்கிறதெல்லாம் கிரேட்டரா போடுவோம் ஸ்டெப் டவுன்ல வந்து கீழ இருக்கிறதெல்லாம் கிரேட்டரா போடுவோம் ஓகேவா சோ VP greater than VS இது வந்து நமக்கு சும்மா இன்ட் மாதிரி தான் இது VS greater than VP நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி என்ன வருங்க NP greater than NS வரும் NP greater than NS so next அதே மாதிரி என்ன வரும் IS greater than IP IS greater than IP ஓகேவா சோ இங்க எப்படி இருக்குன்னா இப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து எப்படி இருக்கு பிரைமரி காயில்ல அதிகமா இருக்கு செகண்டரி காயில்ல கம்மியா இருக்கு அப்போ வந்து இங்க அதே கான்செப்ட் தான் வோல்டேஜ் வந்து இங்க வந்து வோல்டேஜ் வந்து என்ன இருக்கு இன்க்ரீஸ் ஆகுறப்போ கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது இங்க வந்து வோல்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகுறப்போ கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படி இன்க்ரீஸ் ஆகுது என்ன சொல்றேன்னா நம்ம ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் ஓகேவா இங்க எப்படி இருக்கு வோல்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகுது ஓகேவா கரண்ட் வந்து கரஸ்பாண்டிங் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இங்க வந்து வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இந்த கரஸ்பாண்டிங் கரண்ட் வந்து என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகுது ஓகே இதுதான் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இதுதான் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் ஓகேவா சோ இந்த ரெண்டு கான்செப்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஓகே ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன கான்செப்ட்னா வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதே சேம் டைம்ல வந்து என்ன ஆகுதுன்னா கரஸ்பாண்டிங் கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது தான் என்ன சொல்றோம் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வோல்டேஜ் கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும் வந்து கரஸ்பாண்டிங் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிரான்ஸ்ஃபார்மர் எஃபிஷியன்சி ஓகே அதோட டிரான்ஸ்ஃபார்மர் எஃபிஷியன்சி நதிங் பட் அது வந்து ஈட்டா ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ஓகேவா டிரான்ஸ்ஃபார்மர் எஃபிஷியன்சின்னு இருக்கும் ஈட்டா இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர்
டிவைடட் பை இன்புட் பவர் into 100%. ஓகேவா? இதுதான் என்ன சொல்றோம், டிரான்ஸ்ஃபார்மர் எஃபிஷியன்சி வேல்யூ theta is equal to output power by input power into 100%. ஸோ டோட்டலாக எவ்வளோ வேல்யூ எவ்வளோ மேக்ஸிமம் எஃபிஷியன்ட் இருக்குன்னு பார்த்தோம்னா 96 to 99% ஆஃப் எஃபிஷியன்சி இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மரில். ஸோ எதுக்கு அந்த சம் ஆஃப் த லீக்கேஜ் இருக்குன்னு சொன்னால் லாஸஸ் இருக்கு, எனர்ஜி லாஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லீக்கேஜ்லாம் இருக்கு. ஸோ அதனால வந்து என்ன பண்ண முடியாது, அதோட மேக்ஸிமம் லெவல் 100% வந்து ரீச் ஆக முடியல. ஓகேவா? ஸோ 96 to 99% ஆஃப் எஃபிஷியன்சி வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்கு. ஓகே, தேங்க்யூ.